சீமான் முக்கியமா 4 இதுக்கு தான் கேட்கிறாரு. மக்களும் அதுக்கு தான் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. 7ல இருந்து 10% இந்த தடவை வாங்குவாருன்னு தான் என்னோட கணிப்பு. விஜய் பெருசா ஓட்டு வாங்கினார்னா சீமானுக்கு கொஞ்சம் கம்மியாகும். என்னென்ன நாதுன்னு பார்ப்போமா? தமிழ் தேசியம் அவர் பண்றாரு. தமிழர்களுக்காக அவர் தமிழர்கள் தான் ஆட்சி புரியணும் அப்படிங்கிறாரு. அந்த வரியில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப இருக்கும் யாருமே ஆட்சி புரியக்கூடாது. அவங்க பரம்பரையா கொஞ்சம் தெலுங்குலேருந்து வந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் தமிழர்கள் தான். விஜயும் தமிழர்கள் தான் இல்லையா? அப்ப அந்த தமிழ் தேசியம்ங்கிறது அவர் சொல்றது இந்த எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ரெண்டாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, கிராம தளவுல வேலை வாய்ப்பை நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. சாதாரண மாடு மேய்க்கிறதுல இருந்து ஆடு மேய்க்கிறதுல இருந்து உண்மைதான். ஏன்னா அதையும் ஆனா அரசாங்க உத்தியோகமா கொண்டு வரணுங்கிறாரு. அதுதான் எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? அரசாங்கம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா அரசாங்கம் வளரும்னு நினைக்கிறாரு. 5 ஆண்டுகள் நம்ம அப்படியே எல்லாத்தையும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம ஏழ்மை நாடா போயிடும். எப்படி யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா எப்படி பிரபலமா இருந்துச்சுல, அது அப்படி உடஞ்சி இப்ப சின்ன சின்ன நாடுகளாக மாறின மாதிரி தமிழ்நாடும் அந்த மாதிரி உள்ள எதிர்காலம் இருக்கும். ஸோ மக்களை மேம்படுத்துறதுக்குள்ள வேலைகள் செய்யணும். இன்னொன்று அவர் என்ன கேட்குறாரு? மீனவர்கள் விவசாயிகளுக்கு நிறைய உரிமைகளை கொண்டு வாங்க, அவங்களுக்கு நிறைய பங்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. மீனவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல நிலைமையில இல்லை. அவங்கள ஒரு ஏழைகளாகவே வைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை போட்டில் போய் பிடிச்சிட்டு வந்த மீன் உலகத்தில் பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் இருக்கு. ஸோ அதில் அவங்க யாருமே கவனம் செலுத்தலை. அதனால தான் அவர் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். 4வது என்ன கேட்குறாரு? இந்த மக்களாட்சிங்கிறது உண்மையாக மக்களாட்சியாக தான் இருக்கணுமே தவிர உங்கள் தலைவர்கள் அப்படியே அவங்களே இருக்கக்கூடாது, குடும்ப ஆட்சியாக இருக்கக்கூடாதுங்கிறத ஆழமாக கேட்குறாரு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கேட்குது, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கேட்குது, எல்லாருமே இதான் கேட்குறாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தொண்டர்கள் தான் கொஞ்சம் ஆழமா யோசித்து இந்த தடவை மாற்றி யோசிக்கணும். இன்னும் அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டு நமக்கு ஏதாவது துண்டு கிடைக்கும், நமக்கு ஏதாவது எலும்பு துண்டு கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஒரு அழிவுக்கு கொண்டுறீங்க. தமிழ்நாடு மொத்தம் அழிவுக்கு கொண்டுறீங்க. அதனால பாதிக்கப்படுறது உங்க குடும்பம் தான். இப்போதைக்கு ஏதோ ஒரு பணம் வருதுன்னு பண்ணுவீங்க, ஆனால் உங்க குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு தர்மம்ங்கிற சிந்தனை இல்லாமல் வளருவாங்க. ஸோ சீமான் கேட்கறது நியாயமான இதான், அந்த அரசியலில் முன் வைக்கிறாரு. ஆனால் ஜெயிக்கிறதுக்குள்ள திறமையான சிந்தனையாளர் யாருமே இல்லை நாம் தமிழர் மக்கள்ல. அதனால தான் ரீச் ஆக மாட்டேங்குது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.